ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஓஜிக்கெல்லாம் ஓஜி ஒரிஜினல் ஓஜி திரும்ப வந்துட்டாருங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த பென் 10ஓட புது காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த காமிக்ஸ் ஃபுல்லாகவே ரீபூட்டாக இருக்க போது. ஐயோ, அந்த ரீபூட் இல்லைங்க, அப்படி ஒரு ரீபூட் நடந்ததுன்றே மறந்துடுங்க. அது ஒரு கெட்ட கனவு. இப்போ வந்திருக்க ரீபூட்டு சும்மா மரண பங்கமாக இருக்க போது. அது எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து வர இஷ்யூ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ல இட்ஸ் ஹீரோ டைம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நாம இப்போ அந்த டைனமேட் புதுசா ரீபூட் பண்ணிருக்க நம்ம பென் 10 காமிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் 1 ஸ்டார்டிங்லே வில்காக்ஸோட ஸ்பேஸ்ஷிப்ல தான் கதை ஆரம்பிக்குது. ஒரு வழியா ஃபைனலி அதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன மாதிரி ஒரு அல்டிமேட் பவர் முன்னாடி எந்த பிரபஞ்சமும் நிற்க முடியாது. என் கண்ணு முன்னாடி படுற எல்லா பிரபஞ்சத்தையும் அடிச்சு நொறுக்கி என் காலு கீழே ரூல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒருத்தனை தோக்கடிக்க இங்க யாரு இருக்கா? என்னை தோக்கடிக்க இந்த பிரபஞ்சத்திலையும் ஒட்டுமொத்த உலகத்திலையும் யாருமே இல்லை. என்னை தோக்கடிக்கிற ஒரு வெப்பன், அந்த மாதிரியான ஒரு வெப்பனும் இங்கே கிடையவே கிடையாது. என்னை த்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு வெப்பன் நான் இப்போ தான் ஒன்று கண்டுபிடிச்சேன். அந்த வெப்பன் சீக்கிரமாக நான் கண்டுபிடிச்சி எனக்கு சொந்தமாக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்காக்ஸ் அப்படியே அவன் ஸ்பேஸ்ஷிப்பில் நின்றுட்டு சொல்லிட்டு இருப்பான். வில்காக்ஸ் பார்க்கறதுக்கே சும்மா செம்ம பயங்கரமாக இருக்கான். பாதி ஹல்க்கு பாதி தானோஸை மிக்ஸ் பண்ணி கையில் கானட் மாதிரி ஏதோ போட்டு வச்சுட்டு வெறித்தனமாக இருக்கான். இதுக்கு முன்னாடி உள்ள வில்காக்ஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் நல்ல ஹைட்டாகவும் இருப்பான். ஆனால் இப்போ உள்ள வில்காக்ஸ் ரூத்லெஸ்ஸாக நல்லா பல்காக வெறித்தனமாக இருக்கான். இந்த லுக்கும் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஸ்பேஸ்ல எரிக்கல் அப்படி சம வேகமா பறந்து போயிட்டு இருக்கு. இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்படியே இந்த பக்கம் பூமிக்கு வந்தா வேற யாரு, நம்ம ஹீரோ த பென் டென்னிசன் தான். நம்ம ஹீரோ தான் சுமர் ஸ்லாமரோட பயங்கரமான ஃபேனாச்சு. அவரோட கலெக்ஷன் எடுத்து பார்த்துட்டு, சே, இந்த உலகத்துல எதுவுமே நியாயமா இல்ல. எனக்கு ப்ளூ கலர் கார்டு கிடைச்சிருக்கு, ரெட் கலர் கிடைச்சிருக்கு, ஆனா கோல்டை நான் தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, கடுப்பாகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு பென் டென்னிசன், எனக்கு தாண்டா நீ பேசலாம் கேட்டா கடுப்பாகிட்டு இருக்குது, நீ கொஞ்சம் கூட இந்த சுமர் ஸ்லாமரை விட மாட்டியா, இது ஒரு விஷயம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ பென் டென்னிசன், ஆமா, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் தான் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. ஏலியனை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏலியனா அந்த பூமியில் கிடையவே கிடையாது. உன்னை பார்த்தாலும் எனக்கு கடுப்பாகுது கோயின் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம பென் டென்னிசன் இன்னும் கடுப்பாகி திட்டிட்டு இருப்பாங்க. உடனே அங்கே கேம்ப் ஃபயரில் இருக்கிற நம்ம கிராண்ட்பா, பசங்களா கொஞ்சம் அமைதியாக இருங்கடா, நம்ம ஃபன் பண்ண வெளியே வந்திருக்கோம், ஏன்டா அப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்பா சொல்லுவார். அப்போ தான் அவங்க 3 பேரோட லுக்கை பார்த்தா நம்ம கிராண்ட்பா நல்லா பல்காக இருப்பார். இப்போ பார்த்தா நல்லா ஸ்லிம் ஆகிட்டாரு, ரொம்ப டெரராக இருக்காரு ஆளு. பக்கத்துல நம்ம ஹீரோ பென் டென்னிசனும் குவென் டென்னிசனும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பென் கிராண்ட்பா கிட்ட, கிராண்ட்பா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி தானே சண்டை போட்டுகிட்டே இருப்போம், இது எப்போதுமே நடக்கிறது தானே அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம கிராண்ட்பா, பசங்களா நம்ம என்ன இதை பற்றி பேசுறதுக்கு அங்கே வந்திருக்கோம், நம்ம ட்ரிப்புக்கு வந்திருக்கோம்டா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க குவென் டென்னிசன் நம்ம ஹீரோ பென்னை பார்த்து, பென்னுக்கு எப்போதுமே அறியவே கிடையாது, ஏய் சொல்கிறது கேளு, ஏலியன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கிறாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாது, அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்ம குவென் டென்னிசன் பென்னுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கிராண்ட்பா அதெல்லாம் பார்த்துட்டு, ஐயையோ, நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புனாதான் நம்ம ரஸ்மோருக்கு போக முடியும், ஒழுங்காக நான் சொல்கிறது கேட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, இன்னும் கிராண்ட்பா, கூகுள் இருந்தால் டக்குன்னு மேப்பை போட்டு போயிருக்கலாம், நீங்கள் என்னன்னா இப்படி ரூல்ஸ் போட்டு சாக அடிக்கிறீங்களே, என்னோட டிவைஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே அதை கேட்டு குவென் மறுபடியும் நம்ம பெண்ணை வம்புக்கு இழுப்பாங்க. ஆமாம் கிராண்ட்பா, இவனுக்கு மொபைல் இல்லைன்னா மூளை வேலையை செய்யாது, ஏன்னா இவனோட மூளையே அந்த மொபைல் தானே, இவனுக்கு மூளையே கிடையாது அப்படின்னு நம்ம பெண்ணை கிளச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கிராண்ட்பா நம்ம பெண்ணுக்கிட்ட, பென், நான் ஒன்றும் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல, நம்ம சம்மர் டைமில் ஒன்றா இருக்கணும், மறுபடியும் அந்த ஸ்க்ரீனை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற நம்ம குவென் மறுபடியும் கிராண்ட்பா பார்த்து, கிராண்ட்பா கவலைப்படாதீங்கிறாப்பா, நான் ஒருத்தியாச்சும் உங்க பேச்சை கேட்கறேனே, சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம பென் டென்னிசன், ஆமா இது ஸ்கூலு, கிராண்ட்பா டீச்சர், அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி சாக்லேட் வாங்கி சாப்பிடு அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கிராண்ட்பா இதெல்லாம் கேட்டு, அச்சோ, இன்னும் 3 மாசம் இவங்களை வச்சு ஓட்டணுமா, வசமா வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கு அப்படி சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பாரு. அப்ப நம்ம கிராண்ட்பா, இங்க பாருங்க பசங்களா, நீங்க இந்த மாதிரி சம்மர் லீவ்ல சும்மா மொபைலை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்னு வெளியே கூட்டு வந்தேன் உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி, ஆனா நீங்க இப்படி சண்டை போட்டு நாரீங்களடா, கொஞ்சம் அமைதியா இருக்குடா அப்படி சொல்லிட்டு கிராண்ட்பா சொன்னாலுமே அதை கேட்டு நம்ம பெண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிராண்ட்பா, என்கிட்ட பாருங்க சும்மா ஸ்லாமர் கார்டு இருக்கு, நான் இதை வச்சு பேசாம நான் அமைதியா இருப்பேன், ஆனா அங்க பாருங்க படிப்பாளி, ரொம்ப அறிவி ஜீவி, சயின்ஸ் புக் எடுத்து வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம பென் சிரிச்சிட்டு இருப்பான். அதை கேட்டு கொன்னு மறுபடியும் நம்ம பென் டென்னிசனை கடுப்பாத்துற மாதிரி, என்ன ஒன்று எங்கள் வீட்டில் போனா போதுன்னு விரட்டு இல்லையே, உன்னை போனா போதும் தொல்லை ஒளிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டியில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிண்டல் பண்ணிடுவா. அதை கேட்டு நம்ம பென் டென்னிசன் செம்ம கடுப்பாகி, உங்கள் கூட இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, போங்க நீங்களே அந்த மாஸ்மலாவை சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் அந்த கல்லெல்லாம் அப்படி எட்டி உதச்சிட்டு நம்ம ஹீரோ பென் டென்னிசன் அங்கேருந்து கோவமாக போவார். அங்கே நம்ம கிராண்ட்பாவும், பென்னு எங்கடா போகிறேன் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலுமே, நான் இங்கேருந்து போகிறேன்,
நீங்க ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பென் செம்ம கடுப்போட அங்க உள்ள போயிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ல, சார் அன்ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்குது, அதோட ஃப்ரீக்வன்சி எப்படின்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல, அது நம்ம டேட்டால இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி மேன் அது சொல்லிக்கிட்டே இருப்பான். அதே நேரம் அந்த எரிக்கல் ஸ்ட்ரைட்டா நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ பென் டென்னிசன் காட்டுக்குள்ள கோச்சிக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது, ச்சே செம கடுப்பு ஏத்துறாங்க. ஐயோ நான் வேற காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வந்துட்டேனே, தொலைஞ்சிருவோம் போல இருக்கே. அதானே நான் தொலைஞ்சா கொன்னுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், அவளை எதுக்கு கிராண்ட்பா கூட்டு வந்தாரு, அவரோட ஒரே கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ பென் டென்னிசன். அப்போ திடீர்னு பார்த்தா எரிக்கல் பூமியில வந்து அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கிட்ட வந்து கீழே டம்னு விழுந்தோடனே அந்த இடமே அப்படி வெடிச்சு சதறும். அந்த பிளாஸ்ட் ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோ பென் டென்னிசன் அப்படி பறந்து போய் தூரமா போய் விழுந்துருவான். விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஐயோ பரவாயில்ல நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் நல்லா இல்லை, உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, என்னது பயங்கரமான வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம பென்டன் கிட்ட போய் பார்த்தபோது அங்கே ஒரே பச்சை கலரில் இருக்கும். இதை பார்த்து நம்ம பென்டன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு, இது எங்கேருந்து வந்தது, சரி நான் உடனே கிராண்ட்பாவை கூட்டு வரது நல்லதுன்னு நினைக்கிறேன், சகுனமே சரியில்லையே, பச்சை கலர் எனக்கு ஒத்து வராது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென்டன் அங்கேருந்து கிளம்பும்போது பட்டாருன்னு பார்த்தா ஒரு ஒயர் மாதிரி அப்படி பறந்து வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பென்டனிசன் கையை அப்படி சுற்றிக்குது. அப்படி சுற்றினதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இது ஒரு ஆம்னிட்ரிக்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஆம்னிட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே வாட்ச் மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே பள்ளத்துக்குள்ள விழுந்துருவான், கையை கிட்ட கொண்டு போகும்போது அது பச்சக்குன்னு வந்து ஒட்டிக்கும். ஆனால் இது அப்படியே ஏதோ கயிறு ஒயர் மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோவோட கையை அப்படி சுற்றிக்குது. இதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தோன்ற ஒரே விஷயம் வெனம் சிம்பியாட்டு. இதோட ஆக்ஷன் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக நம்ம பென்னோட கையை அப்படி சுற்றிக்கும். அதை பார்த்த நம்ம பென் ஐயோ ஏதோ ஒன்று என் கையை பிடிச்சிக்கிச்சு, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் அப்படி உதறிக்கிட்டே இருப்பான். ஐயோ இது போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அதே நேரம் அங்கே இருக்க ஆர்மிக்காரங்க ஸ்ட்ரைட்டாக அந்த காட்டுக்குள்ளே வந்து என்ன விழுந்தது அப்படி சொல்லிட்டு தேட வந்துருவாங்க. அங்கே இருக்க கேனல் எல்லாருக்குமே ஆர்டர் போட்டுட்டு பாரு, உடனே இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணி நம்மளோட க்ரூ இங்கே தங்குங்க, நம்ம சுத்தி எல்லா இடத்தையும் தேடி ஆகணும், அது என்ன நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவர் எல்லாத்துக்குமே ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம கிராண்ட்பா பென் எங்க போன அப்படி சொல்லிட்டு அவர் டார்ச் லைட்டை வச்சு தேடிட்டு காட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருப்பாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பச்சை புகை வானத்துல அப்படி மேலே போய்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம கிராண்ட்பா இந்த சம்மரு சூப்பராக இருக்க போது போ, நான் இதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்க போகிறேன், சோழி முடிஞ்சு, இது இப்போ தான் நடக்கணுமா, நான் இப்போ நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம கிராண்ட்பா அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா வண்டியில் நம்ம குவன் என்ன வெக்கேஷன் பெரிய வெக்கேஷன் அப்படி சொல்லிட்டு செம்ம கடுப்பா புக்கு படிச்சுட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ பென்டனிசன் ஐயோ என்னது இது கையை விட்டு வரவே மாட்டேங்குது, அட வெளியே போயேன், இது ஐயோ கடுப்பாகுது, எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படி நம்ம பெண் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆட்டச்சா இது வரையா ஐயோ அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது முன்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய கரடி, அது சாதா கரடி இல்லைங்க சைபா கரடி. அதை பார்த்தோம் நம்ம பெண்ணு ஐயோ இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த கரடி நம்ம பெண்ணை பார்த்துரும். அதை அப்படியே நம்ம பெண் கிட்ட வரும்போது ஐயோ என் கிட்ட வராத தூரமா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண் கீழே விழுந்துட்டு ஐயோ இப்படிதான் நடக்கணுமா, என் உயிர் கரடி கிட்ட தான் போகணுமா அப்படின்னு சொல்லும்போது படார்னு பார்த்தா அங்க ஆம்னிட்ரிக்ஸ்ல இருந்து அங்க கிரீன் கலர் லைட் எரிய ஆரம்பிக்கும். இது என்னது லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கரடி அப்படி பயங்கரமா கத்திட்டு கடிக்க வந்துட்டு இருக்கும். அந்த கரடி கிட்ட வரதை பார்த்துட்டு நம்ம பென் டென்னிசன் கரடி கிட்ட வராத, இந்த பச்சை லைட்டு கிட்ட வந்தா உன் கதை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது பட்டான்னு தெரியாம அம்மி கூட்டுருவாரு. அம்மி கூட்ட உடனே நம்ம பென் டென்னிசன் அப்படியே மாறுவாரு பாருங்க. அவருக்கு என்ன நடக்குது, என் உடம்பு ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பென் டென்னிசன் ஹீட் பிளாஸ்டா மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம பென் 4 ஆர்ம்ஸா மாறுறாரு. ஹீட் பிளாஸ்டா தான் மாறுவார்னு நினைச்சேன், ஆனா 4 ஆர்ம்ஸா மாறிட்டாரு. 4 ஆர்ம்ஸ் லுக்குலாம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் அந்த மண்டை தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கோணிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த மண்டையை கொஞ்சம் நார்மலாக வச்சா தான் என்ன, ஒரு மாதிரி சைடு வாங்கின மாதிரி இருக்குது பாருங்க. அதை கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்கன்னா இந்த லுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அனிமேஷன் அதாவது கார்ட்டூனில் வரும்போது இதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் அடுத்தடுத்து அந்த காமிக் புக்கு இந்த இஷ்யூஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் லுக்காக மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தலையை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் கோணிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோ பென் அப்படி 4 ஆர்ம்ஸாக மாறினதுக்கப்புறம் என்னது என் உடம்பு வித்தியாசமாக மாறிடுச்சு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் டென்னிசன் அந்த லுக்கில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் நிற்பார். அப்போ அந்த கரடி அப்படி பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும். ஐயோ கரடி வராத அப்படின்னு சொல்லும்போது அந்த கரடி நம்ம பென் டென்னிசனை கடிக்கிறதுக்கு அப்படி வாயை பொழந்துட்டு கிட்ட வரும். அப்போ நம்ம ஹீரோ 4 ஆர்ம்ஸ் கையை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. எனக்கு இப்போ அந்த மூடு இல்லை, கிஸ் பண்ண கிட்ட வரியா, உன் ஊத்த வாயை வச்சுட்டு தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடியை அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. அப்போ அந்த கரடி மேலே வந்து பொந்துன்னு விழுந்துடும். என் மூஞ்சை கடிக்கிறதே குறியா இருக்காத, எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் 4 ஆர்ம்ஸ் கையை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டே இருக்கும்போது செம்ம கடுப்பாகி ஓங்கி ஒரு குத்து 2 கையை வச்சு அடிச்சு அந்த கரடியை பறக்க விட்டுருவாரு. அப்புறம் எந்திரிச்சு நின்று நம்ம பென் அந்த கரடியை பார்த்து என்ன
என் கூட சண்டை பண்ணுமா, வா என் கூட சண்டை போடு, என்கிட்ட இப்போ 4 கை இருக்கு, அடிக்கிற அடியில் உன 2 கை பிஞ்சிட்டு போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் டென்னிசன் அந்த கரடியை வம்பு இழுக்கும் போது ஆம்னிட்ரிக்ஸ் வேலையை காட்டி விட்டுருது. அப்படியே நம்ம பென் கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி அப்படி சாதாரண பெண்ணா மாறிடுறான். அப்ப அந்த கரடி மாட்டிக்கிட்டியாளா அப்படின்ற மாதிரி செம வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும். ஓங்கி வந்து ஒரு அடி அடிக்கும் போது நம்ம பென் ஜஸ்ட் மிஸ்ல அங்க டாஜ் பண்ணி அப்படி குதிச்சு அந்த பக்கம் ஆளை விடுறா சாமி, இங்க கரடி எப்படிதான் வந்துச்சு, அதுவும் சைபா கரடி எப்படிதான் வந்துச்சு, எனக்குனே வருவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனாலுமே அது விரட்டி வந்து அடிக்க பார்க்கும். ஜஸ்ட் மிஸ் குனிஞ்சிருவாரு, பக்கத்துல இருக்க மரம் அப்படி 2 துண்டா போயிடும். ஐயோ இது என்ன விட மாட்டேங்குதே, துரத்திட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் வாட்சி ஏதோ ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருந்தியே, மறுபடியும் லைட் எரி அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் பார்த்தா அதே டைம்ல லைட் எரிஞ்சிடும். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை மறுபடியும் ஒரு அமுக்க அப்ப மாறுவார் பாருங்க நம்ம பென். இப்பதாங்க ஹீட் பிளாஸ்டா மாறாரு. இந்த ஹீட் பிளாஸ்டோட லுக் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஹீட் பிளாஸ்டா மாறும் போதே அந்த கரடி மேல நெருப்பு பட்டு அது பயங்கரமா கத்திட்டு இருக்கும். நம்ம ஹீரோ ஹீட் பிளாஸ்டா மாறினதுக்கு அப்புறம் லுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ அவரும் சைபாக் ஹீட் பிளாஸ்ட் மாதிரி அந்த சூட் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காரு. இந்த 6677 இவங்களா இருப்பாங்க பாருங்க, அவங்கள மாதிரி இருக்காங்க இந்த ஹீட் பிளாஸ்ட். ஹீட் பிளாஸ்டா மாறின உடனே நம்ம பென்னு என்னது இது உடம்பு சுத்தி நெருப்பெரியுது, என் கையெல்லாம் வித்தியாசமா இருக்கு, ஆனா இவ்வளவு நெருப்பெரிஞ்சாலுமே எனக்குள்ள குளிரா இருக்கிற மாதிரி இருக்குது, இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படி சொல்லும்போது அந்த கரடி அப்படி பறந்து வந்து அடிக்க வரும் பாருங்க. அப்படி பறந்து ஏர்ல வந்துட்டு இருக்கும்போது ஹீட் பிளாஸ்ட் இது நெருப்பு செம்மையா இருக்குது, இந்த நெருப்பை வச்சு நான் அந்த கரடி அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு பவர் அப்படி வெளியே கொண்டு வருவார் பாருங்க. அதுல ஃபுல்லா கரடி அப்படி நெருப்பு பத்திக்கிட்டு அங்கிருந்து விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம பென் எப்படி நெருப்பு பயங்கரமா சுடுதா, ஆனா இந்த நெருப்பு ரொம்பவே டேஞ்சரஸ், இப்படி இருக்கும்போது சுத்தி யாராச்சும் ஆர்மிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்துருவாங்க, நான் இங்கிருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடியே போய் ஆகணும், நான் சீக்கிரமா என் கிராண்ட்பாவை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாரு. அதே நேரத்துல அங்க மிலிட்டரி ஆளுங்க வந்துருவாங்க. அவங்க வந்து கர்னல் கிட்ட, கர்னல் இங்க சுத்தி ஒரே நெருப்பா இருக்கு, ஹீட் பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்குது, இங்க கண்டிப்பா அது எங்கேயோ பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அது என்ன ஏதுன்னு தெரியல, நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த கர்னலும் ஆமா அதுதான், நம்ம என்னன்னாலும் அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும், ஏன்னா சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிடக்கூடாது, இங்க நிலைமை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்னல் பேசிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம குவன் வண்டிக்குள்ள இருந்துட்டு என்ன கிராண்ட்பாவும் வெண்ணி என்னை தனியாக விட்டுட்டு இங்கேருந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாப்பா, இருந்தாலும் சிக்னல் கிடைக்காம கால் போகாது. அப்படி இந்த பக்கம் நம்ம கிராண்ட்பா காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது சே இது இப்போ தான் நடக்கணுமா, இது நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் கடைசியாக அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்பா செம்ம சாக்காராரு. ஆனால் நம்ம கிராண்ட்பா இருந்தாலும் ரொம்பவே சீரியஸாக இருக்காருங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்பேஸில் நம்ம வில்காக்ஸோட அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் அங்கே இருக்க ஏலியன்ஸு புதுசாக ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு, அதோட சிக்னல் ஆம்னி எனர்ஜி மாதிரி இருக்குது, இது ஒரு யூனிக்கான சிக்னல், இந்த ஃப்ரீக்வன்சியை நாங்கள் தேடிட்டு இருக்கோம், பக்கத்தில் இருக்க கிரகத்தில் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஏலியன் வில்காக்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வில்காக்ஸ் பாருங்க எப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ வில்காக்ஸு ஒரு வழியா அது எனக்கு கிடைக்க போகுது, என்கிட்ட இருந்து அது எத்தனை நாளைக்கு தான் மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கும், இது கண்டிப்பா அறிவே இல்லாத மூளையை யூஸ் பண்ண தெரியாத ஏதாவது முட்டா பல்க இருக்கிற கிரகத்துல தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் விழுந்திருக்கும், இதோட ஒர்த் என்னன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய போறது இல்ல, உடனே நம்மளோட ஆர்மி ரெடி பண்ணுங்க, நம்மளோட வெப்பன் எல்லாம் ரெடி பண்ணி உடனே அந்த கிரகத்துக்கு போங்க, அந்த ஆம்னிட்ரிக்ஸ் என் கைக்கு கிடைச்சே ஆகணும், இந்த யூனிவர்ஸையே கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ஆம்னிட்ரிக்ஸ் தான் எனக்கு ஒரு கீயா இருக்க போகுது, இதுக்கப்புறம் என்னை யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்காக்ஸ் செம வில்லத்தனமா பேசிட்டு இருக்காப்ல. இதோட இந்த ஈஸியும் முடியுது. இப்போ வில்காக்ஸை பார்க்கறதுக்கு சும்மா மரண மாசா தானஸும் ஹல்க்கும் சேர்ந்த மாதிரி சும்மா கையில கான்லெட்லாம் போட்டு வெறித்தனமா இருப்பாப்ல. அவர் பார்க்கறதுக்கு செம டெரரான வில்லனா காமிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வில்காக்ஸை இதுக்கு முன்னாடி வந்த வில்காக்ஸ் மாதிரி காட்டுறது மட்டும் இல்லாமல் இன்னும் அவர் ரொம்ப இன்டென்ஸான கோவக்காரர் அப்படின்னு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூவில் நிறையா மாற்றிருக்காங்க. கார்ட்டூனில் வரும்போது அதில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இதில் வேணும்னே சேஞ்சஸ் காட்டணும்னு சொல்லிட்டு முதல்ல 4 ஆர்ம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல ஹீட் பேஸ் தான் அந்த கார்ட்டூனில் வரும், ஆனால் இதில் 4 ஆர்ம்ஸ் கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஹீட் பேஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியாகணும்னு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் உள்ள மாதிரி அப்படியே கொண்டு வந்தால் அது ரீபூட்டாக இருக்காதுன்னு வேணும்னே கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆர்மியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பென்டன் கார்ட்டூனில் ஆர்மி உள்ள வராது, ஆனால் இப்போ ஆர்மி ஃபர்ஸ்டே உள்ள வந்துருச்சு. இன்னும் அதை மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு காட்டுக்குள்ள சைபா கரடி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த சைபா கரடிக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரி வரணும். இந்த மாதிரி புதுசாக ரீபூட்டுக்காக அவங்க நிறைய ஆர்ஜின் ஸ்டோரியை சின்ன சின்னதாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ரீபூட் கேவலமான ரீபூட், அது ரொம்ப குழந்தைங்களுக்காக இருக்கிறனால
இந்த ரீபூட்டை கண்டிப்பாக ரொம்ப பெரிய பசங்களுக்காக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்க்காகவும் சீரியஸாகவும் கொண்டு போயிருக்காங்க. இது போக போக எப்படி இருக்குமோ தெரியல. ஆனால் ஏலியன்ஸோட அந்த டிசைனு கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி தான் இருக்குது. அதுவும் 4 ஆர்ம்ஸோட மூஞ்சா பார்த்தா கோணிக்கிட்டு போகுது. ஏன் நேராக வச்சா தான் என்ன? நேராக வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏலியன்ஸோட டிசைனில் கொஞ்சம் கோணைக்க மணைக்க வச்சிருக்காங்க. இன்னும் போக போக ஏலியன்ஸ் வர வர ரொம்ப டார்க்காக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த இஷ்யூ வரும்போது அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல இட்ஸ் ஹீரோ டைம் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஈஸியாக அவங்க ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக அடுத்த எபிசோட நான் எடுத்துட்டு வந்துருவேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் பயங்கரமான பென்டன் ஃபேனோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க.